விஷயம் நம்ம ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் குரூப்பாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் போத் ஃபார் சிவில் அண்ட் மெக்கானிக்கல். சரியா, அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் மெக்கானிக்கலில் சிவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதில் வந்து நம்ம ஓப்பன் டிஸ்கஷனே இருக்கட்டும். அண்டு உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் டேரெக்டாக நம்ம ஸ்டாஃபையும் கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்டு நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னை சைதாப்பேட்டில் இருக்குது. அண்ட் ஆன்லைன் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் நம்ம ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கே we are going to discuss about structural analysis. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் எதுக்காக படிக்கிறோம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்லாம் என்ன, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்னால் என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் எஸ்ஏ அப்படின்ற ஒரு கான்செப்டே பிறந்தது. ஸோ தட் இஸ் வேர் தி பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் எதுக்கு தேவை அப்படின்னா டு அனலைஸ் இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்ட்டு நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக சொல்லித்தரேன். இப்போ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை வச்சு ஒரு 10 ஸ்டோரி பில்டிங் கட்டுறேன்னு வைங்களேன், 10 ஸ்டோரி இல்லை 25 ஸ்டோரி பில்டிங் கட்டுறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறது எஸ்ஏ தான். பட் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேனுவலாக உட்காந்து கால்குலேட் பண்ண மாட்டோம். இன் தட் கேஸ் we'll use some advanced software, okay, as some MNCs are using. L&T Abacus யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டாட் ப்ரோ, ரிவட். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த என்டையர் ஸ்ட்ரக்சருக்கும் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கொண்டு வந்து we will design the entire structure. So that is where we use this structural analysis practical, okay. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to see this subject in exam point of view, ஓகேவா. இப்போ டிஎன்பிஎஸ்சி ஏஇ லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஐஏஎஸ் கேட் லெவலுக்கு கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே யூ கேன் ஸ்கோர் த ஃபுல் மார்க்ஸ் இன் தி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஈவன் இன் டிஆர்பிலையுமே ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. கேட்டில் மட்டும் தான் கொஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. த ப்ரொஃபசர்ஸ் ஃப்ரம் ஐஐடி வில் கிரியேட் த கொஷின், ஓகே. தே ஆர் ஹேவிங் த பேனல், ஓகே. சம் 10 ஐஐடிஸ், அந்த 10 ஐஐடியில் இருக்க ப்ரொஃபஸரை சேர்ந்து கொஷின் கிரியேட் பண்ணுவாங்க எங்கன்னா கேட்டில். பட் டிஎன்பிஎஸ்சியில் அப்படி கிடையாது. புக்கில் இருந்து சிம்பிளாக ஃபஸ்ட் லைனில் இல்லை செகண்ட் லைன்லேருந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்து அதை தான் கொஷினாக வரப்போகுது நமக்கு, ஓகேவா. ஸோ டோன்ட் மிஸ் எனி ஆஃப் த மார்க்ஸ் இன் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். இட் இஸ் வெரி ஈஸி. எல்லாருமே என்ன யோசிப்பீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரா, தட் இஸ் அ மைண்ட் செட் ஆஃப் எவ்ரி சிவில் இன்ஜினியர்ஸ் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாம். பட் தட் இஸ் ராங். இப்போ காம்படிஷன் வேறு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் டேக் எ சான்ஸ் டு மிஸ் எனி கொஷின். இஃப் யூ ஸ்டடி திஸ் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஐ கேன் சே யூ தட் யூ கேன் ஸ்கோர் ஆல் தி கொஷின்ஸ் தட் இஸ் ஆஸ்க்ட் இன் த எக்ஸாம். எக்ஸாமில் கேட்குற எல்லா கொஷினையுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஓகேவா. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டெலிவர் த என்டையர் கண்டென்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஃபார் ஃப்ரீ. நான் ஃபுல்லாகவே இந்த யூடியூப்பில் வந்து ஃப்ரீயாக தான் போட போகிறோம். ஜஸ்ட் வாட்ச் இட். எங்கள் வீடியோ நீங்கள் பார்த்தாலுமே போதும். நான் என்ன கவர் பண்ணுறனோ கண்டிப்பாக அது உங்கள் எக்ஸாமில் வரும். அதுதான் வரும், அதை தாண்டி எதுவுமே வராது. மேபி 1 or 2 கொஷின்ஸ் மே கம். பட் அதர் தேன் தட் 90 to 95% ஆஃப் கண்டென்ட் நான் என்ன டீச் பண்ணுறனோ அதுதான் உங்கள் பேப்பரில் இருக்கும், ஓகேவா. ஸோ நவ் ஸ்டார்டிங் வித் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர்னா என்ன, மெக்கானிசம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்கும் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. பட் திஸ் இஸ் சம் பேசிக்ஸ் யூ ஷுட் நோ. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் லோட் கொடுக்குறேன்னு வைங்களேன், ஒரு ஸ்ட்ரக்சருக்கு லோட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணும். தட் இஸ் ஸ்ட்ரக்சர். இதே மெக்கானிசம் அப்படின்னா, இப்போ நான் லோட் தரேன் அப்படின்னா இட் won't resist, it will fail. சம்திங் லைக் இங்கே ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச். இன்டர்னல் ஹிஞ்சுனா என்ன சார், நேச்சுரலாக ஒரு ஹிஞ்ச் காட்டுறேன். இந்த நீ ஜாயிண்ட் இருக்குல்ல, திஸ் இஸ் an example of hinge. This is a natural hinge present in our body, this knee joint, okay. So this is hinged support. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ஹிஞ்சிட் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா இங்கே நான் லோட் கொடுத்தேன்னு வைங்களேன், இந்த மெக்கானிசம் வந்து லோடே ரெசிஸ்ட் பண்ணாது. பட் ஸ்ட்ரக்சர் வில் ரெசிஸ்ட் அவர் லோட். எப்படி ரெசிஸ்ட் பண்ணோம்? த்ரூ பெண்டிங் மூமெண்ட், த்ரூ ஷியர் ஃபோர்ஸ், த்ரூ ஆக்சியல் ஃபோர்ஸ், த்ரூ காம்பினேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சியல் ஃபோர்ஸ். ஸோ தட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் மெக்கானிசம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்னா என்ன, மெக்கானிசம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஐ வில் ஸ்டார்ட் வித் static indeterminacy. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பேப்பரில் நான் இப்போ பார்க்குறேன் ஸ்டாட்டிக் இன்டெர்மினேசிலேருந்து கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஎஸ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஸ்டார்ட் வித் ஸ்டாட்டிக் இன்டெர்மினேசி, ஓகே.
ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன சப்போர்ட்? இது வந்து ஹிஞ்சுடு சப்போர்ட், இது வந்து ரோலர் சப்போர்ட். இப்போ நான் லோட் கொடுக்குறேன். ஸோ லோட் கொடுத்தேன் அப்படின்னா எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? இங்கே ஹிஞ்சுடில் ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். கரெக்டாக? ரோலர் சப்போர்ட்டில் ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும், விபி. ஸோ மொத்தம் எத்தனை அன்னோன் இருக்குது? 3 அன்னோன் இருக்கா? ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன் இஸ் 3. என்னென்ன? HA, VA அண்ட் VB, ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் unknown is equal to 3. கரெக்டா? இப்போ just recollect the basic max. இப்போ 2 unknown இருக்குன்னா உங்களுக்கு எத்தனை ஈக்குவேஷன் தேவை? பேசிக் அல்ஜிப்ராவில் படிச்சிருப்பீங்களா? 2 ஈக்குவேஷன் தேவை. கரெக்டா? 10th படிச்சிருப்பீங்க. x plus y is equal to 2, 2x plus 5y is equal to 6. ஸோ இங்கே எத்தனை unknown இருக்கு? 2 unknown இருக்கா? ஸோ 2 unknown வந்தால் எத்தனை ஈக்குவேஷன் தேவை? 2 ஈக்குவேஷன் தேவை, ரைட்? ஃப்ரம் த பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸ். இங்கே எத்தனை unknown இருக்கு? 3 unknown இருக்கு. ஸோ இஃப் there are 3 unknowns, we require 3 equations, right? So that is why we'll use the law of static equilibrium. என்ன யூஸ் பண்ணுவோம்? law of static equilibrium. So law of static equilibrium அப்படின்னா என்ன? summation of v0, summation of h0, summation of m0. சார் summation of v0 அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, summation of v is nothing but அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க எல்லா வெர்டிக்கல் ஃபோர்ஸையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, ரியாக்ஷன், ஆக்ஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா எண்ணில் வந்து we should get 0. அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஈக்லிபிரியமில் இருக்கும். அதர்வைஸ் இஃப் தட் இஸ் நாட் 0, வாட் will happen is அந்த அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஒன்று டில் பண்ணலாம், இல்லை ஸ்லைட் பண்ணலாம், இல்லை ஸ்வே பண்ணலாம், இல்லை டிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ டு மெயின்டைன் த ஈக்லிபிரியம் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக நம்ம என்ன என்ஷூர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மெம்பரை டிசைன் பண்ணுறப்ப அதில் ஆட் பண்ணுறப்ப அதில் இருக்க எல்லா வெர்டிக்கல் ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் இட் ஷுட் பி 0. அகைன் சமேஷன் ஹெச்ன்றது இஃப் வி ஆட் ஆல் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் டெவலப், ரியாக்ஷன் அப்புறம் என்ன ஆக்ஷன் டெவலப் ஆகுது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அகைன் வி ஷுட் கெட் 0. ஸோ வாட் இஸ் சமேஷன் m0? இஃப் யூ ஆட் ஆல் தி மொமெண்ட்ஸ் டெவலப் அண்ட் மொமெண்ட் அப்ளைட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் it should be 0. So எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? 3 ஈக்குவேஷன் இருக்கா? So number of equation is 3, right? So what is DSE? DSE is number of unknown minus number of equilibrium equation. ஸோ இங்கே எத்தனை அன்னோன் இருக்கு? 3 அன்னோன் இருக்கு. எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? 3 ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ 3 minus 3 that is equal to 0. So what is the degree of static indeterminacy for the simply supported beam? That is 0. ஸோ அப்போ அது என்ன ஸ்ட்ரக்சர்? ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம்? ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலே படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்க்ளூசிவ்லி தட் இஸ் ஒன்லி ஃபார் இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் எதுக்கு அப்படின்னா, இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சருக்காகவே கண்டுபிடிச்ச சப்ஜெக்ட் தான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் காட் திஸ் கான்செப்ட். நவ் ஐ வில் டீச் யூ how we can find static indeterminacy for propped cantilever beam. Propped cantilever beam வந்து ரொம்ப ஃபேமஸ், எல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ ஐ வில் see that now. ஓகே, லிசன் ஹியர். ஸோ ப்ராப்டு கேண்டிலிவர் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு கேண்டிலிவர்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன் எண்ட் இஸ் ஃப்ரீ அண்ட் அதர் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாகவும் இன்னொரு ரெண்டு ஃப்ரீயாக இருந்தாலும் அதுதானே கேண்டிலிவர். இப்போ ப்ராப்டு கேண்டிலிவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கேண்டிலிவரில் ஃப்ரீயாக இருக்கல, இந்த ஃப்ரீ எண்டில் ஒரு சப்போர்ட் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இது ப்ராக்டிக்கலாக எங்கே சார் இருக்கும்? என்ன சார் ப்ராப்டு கேண்டிலிவர்? புக்கில் தான் நாங்கள் பார்க்குறோம். ப்ராக்டிக்கலாக எங்கே இருக்கும் அப்படின்னா,
மெட்ரோ இருக்குல்ல, சென்னை மெட்ரோவில் நிறைய இடத்துல இருக்குது. என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ சென்னை சிட்டி இருக்கா? ஸோ சென்னை சிட்டியில் டிராஃபிக் இஸ் வெரி ஹை. ஜஸ்ட் இமேஜின் த டிராஃபிக் ஃப்ளோ இஸ் வெரி ஹை. நுங்கம்பாக்கம் ஹை ரோடு, சென்ட் தாமஸ் மவுண்ட் இல்லை மவுண்ட் ரோட்லலாம் பீக் ஹவர்ஸில் வந்து டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது அப்படின்னா எனக்கு இங்கே ஐ நீட் த ஸ்ட்ரக்சர் டு கனெக்ட் த டூ சைட்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எனக்கு இங்கே பாத்வே வேணுமா? பட் அட் த சேம் டைம் ஐ கான்ட் யூஸ் தி டிராஃபிக் ஏரியா. இங்கே வந்து என்ன ஆகும்? ஹெவி வெஹிக்கிளில் டிராஃபிக் இருக்குது. இந்த இடத்துல என்னால் என்ன பண்ண முடியாது? ஃபுல்லாக ஒரு ஃபூட்டிங்கோ காலமோ கொடுக்க முடியாது. அந்த கேஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃப்ரம் திஸ் ஒன் எண்ட் ஐ வில் ரைஸ் அ கேண்டிலிவர் பீம். ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? அகைன் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர் இஸ், இங்கேருந்து நான் ஃபுல்லாக கேண்டிலிவர் கொடுத்தேன்னு வைங்களேன், then I am not an engineer. This will fail. Why? See, இந்த ஓவர்ஹேங் அதிகமாச்சு அப்படின்னா மொமெண்ட் அதிகமாக இருக்கும். We can't design the cantilever beam of length more than span by depth ரேஷியோலாம் இருக்குல்ல, depth by span ratio 7, ஆனால் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஐஎஸ் கோடில். ஆர்சிசியில் படிச்சிருப்பீங்களா? ஐஎஸ் 456 2000ல் யூ மைட் ஹவ் ஸ்டடிட் ரைட். ஸோ அப்போ கேண்டிலிவர் பீமே என்ன பண்ண முடியாது? ஃபுல்லாக அப்படி டிசைன் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஃப்ரம் ஒன் சைட் ஐ கேன், ஸோ இங்கேருந்து ஒரு கேண்டிலிவர் பீம், அப்புறம் இங்கேருந்து ஒரு கேண்டிலிவர் பீமை கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? இதை ரெண்டுத்தையுமே ஒரு ப்ராப்பில் வச்சுருவேன். புரியுதா? ஸோ நடுவில் மட்டும் ஒரு ஃபூட்டிங் பார்ப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? காலம் பார்ப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? போயிட்டே இருப்பீங்க, ரோடுக்கு நடுவில் ஒரு பெரிய காலம் இருக்கும். தட் இஸ் தி ப்ராப். ஸோ ஃப்ரம் ஒன் சைட் ஒரு கேண்டிலிவர், ஒரு ஆஃப்லேருந்து ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு கேண்டிலிவர் பீம் ரன் ஆகும், இன்னொரு ஆஃப்லேருந்து இன்னொரு கேண்டிலிவர் பீம் ரன் ஆகும். இங்கே நடுவில் ஒரு காலம் இருக்கும். இது பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, நிறைய இடத்துல இருக்கும். ஸோ திஸ் இஸ் ப்ராப் சப்போர்ட். ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? இதுதான் ப்ராப் சப்போர்ட். இப்போ இந்த ப்ராப் சப்போர்ட் தான், இதை மட்டும் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா என்ன? தட் இஸ் அ ப்ராப்டு கேண்டிலிவர் பீம். ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ். எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன். ப்ராப்டு கேண்டிலிவர் வந்து ப்ராக்டிக்கலாக எங்கே இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் காட் திஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ். நவ் வில் டிஸ்கஸ் வாட் ஆர் தி ஃபோர்ஸஸ் தட் வில் பி டெவலப்ட் இன் ப்ராப்டு கேண்டிலிவர், ரைட்? ஓகே, listen here. So this is cantilever. இந்த கேண்டிலிவருக்கு ஒரு ப்ராப்பர் ரியாக்ஷன் கொடுக்குறேன். இது ஏ, இது பி. ஸோ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? ஜென்ரலாக இன் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் 3 ரியாக்ஷன் வில் டெவலப், ரைட், ஃபார் ஜென்ரல் லோடிங். ஸோ என்னென்ன டெவலப் ஆகும்? வெர்டிக்கல் ரியாக்ஷன் VA, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் HA அண்ட் ஏ மொமெண்ட் MA. ஸோ சப்போர்ட் பியில் எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? VB. ஓகேவா? ஸோ டோட்டலாக எத்தனை அன்னோன்மா இருக்குது? HA, MA, VA, VB. ஸோ எத்தனை அன்னோன் இருக்குது? 4 அன்னோன் இருக்கா? ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன் இஸ் 4. இப்போ மேக்ஸ் படி எனக்கு 4 அன்னோனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 4 ஈக்குவேஷன் தேவை, கரெக்டாக? ஆனால் நம்ம கையில் வெறும் 3 ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் ஈக்குவேஷன்? சமேஷன் M0 V0 H0. ஸோ வாட் இஸ் த DSE ஃபார் த ஸ்ட்ரக்சர்? DSE இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஈக்குவேஷன் வந்து 3 தான். என்னென்ன ஈக்குவேஷன்? சமேஷன் V0, சமேஷன் H0, சமேஷன் M0. So what is the DSE? DSE is equal to number of unknown minus number of equilibrium equation. So எத்தனை unknown மா? 4 unknown இருக்கா? So 4 unknown minus how many equation? 3 equation. So what is the DSE? DSE is equal to 1. So what is the static indeterminacy of proper cantilever beam? That is 1. So இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் we will use various methods. நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவோம். strain energy method. There are n number of methods which are in structural analysis, okay? So DSE is equal to 1. இந்த 1 என்றது எங்கேருந்து வந்தது? Very simple logic. I remove this. Cantilever வந்து statically determinate structure 0. So அப்போ அந்த ஒரு ரியாக்ஷன் எங்கேருந்து அடிஷனலாக வந்தது? That is from the propped. இந்த VB தான் என்ன? இந்த VB தான் என்ன பண்ணுது? இந்த கேண்டிலிவரை இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சராக மாற்றுது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேண்டிலிவர் இஸ் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். ஸோ இதை இன்டிடெர்மினேட்டாக மாற்றுறது யார்? திஸ் ப்ராப்பர் சப்போர்ட் 1 and 1. I hope you all got this right. This is DSE for propped cantilever. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, I will show you what are the types of support and what are the possible types of reaction that will develop in the support. ஓகேவா? ஸோ என்னென்ன சப்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட்டில் என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் டெவலப் ஆகும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஐ வில் கோ ஃப்ரம் த பேசிக்ஸ்.
ஸோ இப்போ ஹிஞ்சிடு சப்போர்ட் இருக்குது. ஹிஞ்சிடு சப்போர்ட்டில் எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? ஒன் வெர்டிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஒன் ஹரிசாண்டல் ரியாக்ஷன். ஸோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் டெவலப்ட் இஸ் 2. ஸோ ஹிஞ்சிடு சப்போர்ட்டில் எப்போதும் 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ இன் கேஸ் ஆஃப் ரோலர் only one reaction will develop, vertical reaction. ஏன் horizontal reaction develop ஆகாது அப்படின்னா இந்த ரோலர் வந்து it is free to move in x direction. x direction வந்து இது மூவ் ஆகும். ஸோ எந்த ஒரு விஷயம் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் ரியாக்ஷன் டெவலப் ஆகுதில்ல. நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி. வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is equal and opposite reaction. y directionல தான் அந்த ரோலரோட மூவ்மெண்ட்டை நான் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ vertical reaction எப்படி டெவலப் ஆகும்? that will develop only in this direction. ஸோ x directionல அது மூவ் ஆகிறதுனால roller supportல horizontal reaction develop ஆகாது. So in case of roller support only vertical reaction will develop. So how many reaction? 1. Okay. Now fixed support. Fixed supportல என்னென்ன reaction develop ஆகும்? Vertical reaction, horizontal reaction and moment. So number of reaction is 3. So மொத்தமா எத்தனை unknown develop ஆகும்னா 3 unknowns will develop in case of fixed support. Okay. Now coming to free support. So number of support, number of reaction. Okay. So free support la pathina idha free support. So free support la pathina number of reaction developed is 0. Reaction develop ஆகுது. Free support is free to move in all the direction. X direction li move ஆகும், y direction li move ஆகும். So planar structure. Plane na enna? ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு XY ஆக்சிஸில் பார்க்க போகிறீங்க. கிராஃபில் வரைஞ்சிருக்கீங்களா XY, அதுதான் பிளேனார் ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் 3D ஸ்ட்ரக்சர்? இஃப் யூ கேன் பிளாட் தி ஸ்ட்ரக்சர் இன் 3 டைமென்ஷன், XY Zல இருந்தது அப்படின்னா தட் இஸ் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் மூவ் இன் X டைரக்ஷன் ஆஸ் வெல் அஸ் Y டைரக்ஷன். ஸோ எப்போ வந்து ஒரு சப்போர்ட் ஃப்ரீயாக மூவ் ஆகுதோ அப்போ எந்த டைரக்ஷனில் என்ன டெவலப் ஆகாது? ரியாக்ஷன் வந்து டெவலப் ஆகாது. அதனால தான் நான் என்ன போட்டிருக்கேன்? the number of reactions developed in case of free support is, this is free support is 0, right? I hope you all got this, right? So free support la reaction develop ஆகுது. இப்போ புதுசா ஒன்று சொல்லி தரேன், that is horizontal shear release. horizontal shear release பார்க்கலாம். சார் ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸா என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும். ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், அங்கே வந்து இந்த ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸ் அப்படின்ற சப்போர்ட் இருக்கும். திஸ் இஸ் நோன் அஸ் ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸ். சார் அப்போ எத்தனை ரியாக்ஷன் சார் டெவலப் ஆகும் அதில் அப்படின்னா 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸில் எப்போதும் 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஒரு ரியாக்ஷன் ஸோ இந்த டைரக்ஷனில் டெவலப் ஆகுது, ஏன்னா அந்த ரோலர் வந்து மூவ் ஆகும். ஸோ 1 வெர்டிக்கல் ரியாக்ஷன் அண்ட் 1 மொமெண்ட். ஸோ எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகுது ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸில்? 2. ஓகே. ஸோ 2 ரியாக்ஷன் வில் டெவலப் இன் கேஸ் ஆஃப் ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸ். இன்னும் கடைசி ஒரே ஒரு சப்போர்ட் இருக்குது, அது என்னன்னா தட் இஸ் வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ். ஸோ நம்பர் ஆஃப் சப்போர்ட், நம்பர் ஆஃப் reaction, that is vertical shear release. ஸோ வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் ஒரு மொமெண்ட் டெவலப் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. ஏன்னா இட் இஸ் ஃப்ரீ டு மூவ் இன் திஸ் டைரக்ஷன், கரெக்டாக? ஸோ அப்போ அதனால என்ன ஆகலை, இந்த டைரக்ஷனில் ரியாக்ஷன் டெவலப் ஆகாது. இட் வில் டெவலப் இன் திஸ் டைரக்ஷன். ஏன்னா இங்கே தான் வந்து அதோட மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இங்கே வாங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷனில் வந்து திஸ் கேன் மூவ், இன் திஸ் டைரக்ஷன் தட் சப்போர்ட் கேன் மூவ். ஐ ஹவ் ப்ரிவெண்டட் த மூவ்மெண்ட் இன் திஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் என்ன பண்ண முடியாது, அந்த சப்போர்ட்னால மூவ் ஆக முடியாது. ஸோ அதனால தான் ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸில் வெர்டிக்கல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. தென் இன் கேஸ் ஆஃப் வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ், வெர்டிக்கல் shear release, horizontal reaction is developed. Okay, so இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அகைன் ஐ வில்
ரிவைஸ் திஸ். ஸோ ஒரு ஹிஞ்சர் சப்போர்ட்டில் எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? 2. ஹரிசாண்டல் ரியாக்ஷன் 1, வெர்டிக்கல் ரியாக்ஷன் 1. Now coming to this roller. So roller supportல ஒரு reaction, vertical reaction. Coming to fixed support, 3 reaction, vertical, horizontal and moment. So coming to free support, free supportல reaction develop ஆகுது. ஏன்னா அது எல்லா directionலையும் ஃப்ரீயாக மூவ் ஆகலாம். So reaction developed in free support is 0. Now coming to horizontal shear release. Horizontal shear releaseல எத்தனை reaction develop ஆகும்? 1 vertical reaction and 1 moment. So டோட்டலாக 2 reaction develop ஆகும் in case of horizontal shear release, and in case of vertical shear release again 2 reaction will develop, 1 horizontal and 1 moment. Okay, so that is about this session. In next session I will show you how to find the DS, DSC and DSI and release. Okay, thank you.